ஹை வெல்கம் டு எம்எல்எக்ஸ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் ஸ்பேஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். செக் வெதர் த பாலினாமியல் 2x³ - 2x² + 12x - 6 is a linear combination of the polynomial x³ - 2x² - 5x - 3 and 3x³ - 5x² - 4x - 9 is in P3R. சொல்யூஷன் பார்ப்போமா? என்ன கேட்டிருக்காங்க? இந்த பாலினாமியல் can be expressed as a linear combination of these two polynomials ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பாலினாமியல்ன்றதுனால நமக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட் வேணும். ஸோ லெட் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர்ன்றதை எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க இந்த பாலினாமியல் எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு முன்னாடி இது கூட ஆல்ஃபான்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை, ப்ளஸ் இந்த செகண்ட் பாலினாமியலோட பீட்டான்ற செகண்ட் கான்ஸ்டண்ட்டை போட்டு எழுதிடுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேட்டிங் த லைக் டேர்ம்ஸ். x³ டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடு 2 இருக்குது, ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? x³ கோஎஃபிஷியன்ட் 1 × ஆல்ஃபா, ஆல்ஃபா இருக்குது ப்ளஸ் 3 பீட்டா இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்த செகண்ட் x² கோஎஃபிஷியன்ட் பார்ப்போம். -2 ஆல்ஃபா -5 பீட்டா, இங்கே என்ன இருக்குது? -2, இதை எழுதியாச்சு. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -5 ஆல்ஃபா -4 பீட்டா ஈக்குவல் டு +12. லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் -3 ஆல்ஃபா -9 பீட்டா ஈக்குவல் டு -6. இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி ஆல்ஃபா என்ன பீட்டா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 ஆல்ஃபா இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை × 2 பண்ணுறேன், தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ × 2 பண்ணும்போது ஹோலாக பண்ணணும். 2 ஆல்ஃபா + 6 பீட்டா ஈக்குவல் டு 4ன்னு பண்ணணும். 3 அப்படியே எழுதிக்கிறேன். -2 ஆல்ஃபா -5 பீட்டா ஈக்குவல் டு -2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் என்னாகும்? இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். -2 + 2. ஸோ 6 பீட்டா -5 பீட்டா வந்து பீட்டா ஈக்குவல் டு 4 - 2 2ன்னு வந்துடும். ஸோ பீட்டா வந்து 2ன்னு தெரிஞ்சிச்சு. எப்போ பீட்டா 2ன்னு தெரிஞ்சோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆல்ஃபா கிடச்சிரும். நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா + 3 பீட்டா ஈக்குவல் டு 2. பீட்டாவோட ஆன்சர் என்ன? 2. ஸோ ஆல்ஃபா + 3 × 2 ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா + 6 ஈக்குவல் டு 2. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 -6. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு -4. எனக்கு தனித்தனியாக யூனிக்காக ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஆல்ஃபானா இது தான், பீட்டானா இதுன்னு தான் கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்காது. இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த பாலினாமியல். ரைட் சைடில் இருக்க இந்த ரெண்டும் எடுத்து எழுதியாச்சு. ஆன்சர் எடுத்து எழுதும் போது இதை பாருங்கள், இதுதான். இந்த கொஸ்டினை அப்படியே எழுதணும். இந்த இடத்துல ஆல்ஃபாவுக்கு பதிலாக -4 போடணும், பீட்டாவுக்கு பதிலாக 2 போட்டு எழுதணும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு -4, அதாவது ஆல்ஃபாவோட ஆன்சர் இன்ட்டு த ஃபஸ்ட் பாலினாமியல் ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் 2 இன்ட்டு த செகண்ட் பாலினாமியல். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.